வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த மருது இருக்காருல்ல, அவர் நம்ம ஹீரோ மேலே ஒரு பொய்யான வழக்கு சொல்லிடுறாங்க. இதனால அதிகாரிங்க வந்துட்டு ஹீரோவை கைது பண்ணி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது வந்து நம்ம ராஜா இருக்காருல்ல, இதை பார்த்துட்டு நேராக ஈஸ்வரியை பார்த்து, நீ பண்ணுறது ரொம்ப அதிகப்படி, நான் இப்போவே போயிட்டு உன் பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அவர் நேராக ரேவதி கிட்ட போகிறாங்க. ரேவதி கிட்ட போயிட்டு, அம்மாடி என்ன நடந்துச்சு தெரியுமா, உங்கள் அம்மா என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரேவதி கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ரேவதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, ஆமாம்மா, உங்கள் அம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா, அவகிட்ட இப்போவே என்னன்னு கேளு அப்படின்னு. உடனே ரேவதி சொல்கிறாங்க, அப்பா நான் இப்போவே அம்மா கிட்ட போய் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு ரேவதி சரியான கோவத்தில் அங்கேருந்து வராங்க. நேராக அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. பக்கத்தில் சந்திரா, மருது எல்லாரும் நிற்கிறாங்க. ரேவதி வந்துட்டு, அம்மா என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி கேட்குறாங்க, என்னடி பண்ணனா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா மாமா மேலே எந்த தப்புமே இல்லை, கொஞ்சமாவது அப்பாவை கேட்டு பார்த்தீங்களா என்ன நடந்துச்சு அப்படின்னு. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு மாமா மேலே புகார் கொடுத்து அவரை அதிகாரிங்க கிட்ட பிரித்து கொடுத்துருக்கீங்க. அம்மா இதுதான் நீங்கள் வந்துட்டு விசாரிக்கிற முறையா? ஃபர்ஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்டிங்களா? எதுவுமே கேட்காம மாமா மேலே தான் தப்பு இருக்கும் அப்படின்னு அவரை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைம்மா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் சரியாக தான் முடிவு பண்ணேன். அவன் தேவையில்லாமல் வந்து கல்யாண மண்டபத்தில் வம்பிழுக்கிறது ரொம்ப தப்பில்லையா? ரேவதி கேட்குறாங்க, அம்மா அப்பா கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்களா? அதெல்லாம் எதுவுமே விசாரிக்காம உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இப்படி முடிவு எடுக்கலாமா? அப்பா கிட்ட ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்களா? அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு. ராஜா சொல்கிறாரு, ஈஸ்வரி அவனுங்க 2 பேரும் தான் வந்து தேவையில்லாமல் என்கிட்ட வம்பிழுத்தானுங்க. அதுக்கு ஆதரமாக மயிலு மாப்பிள்ளை கூட இருக்காரு. நாங்கள் 2 பேருமே ஸ்டெப்பில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவனுங்க 2 பேருமே தேவையில்லாமல் எங்களை இடிச்சானுங்க. இடிச்சிட்டு ரொம்ப தகாத வார்த்தையில பேசுனாங்க. அப்பதான் மாப்பிள்ளை அந்த இடத்துக்கு வந்துட்டு தட்டி கேட்டாரு, ஏன் இப்படி தேவையில்லாமல் வம்பிழுக்கிறீங்க, பெரியவங்களை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்போ அவனுங்க வந்து தேவையில்லாமல் மாப்பிள்ளை கிட்ட வம்பிழுத்த மாதிரியே இருந்துச்சு. அவரை வந்துட்டு அதிகாரிங்க கிட்ட பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு யாரோ பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க. நீயும் தேவையில்லாம மாப்பிள்ளை கிட்ட என்ன ஏது அப்படின்னு விசாரிக்காம அவரை நீ அதிகாரிங்க கிட்ட பிரிச்சு கொடுத்துருக்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம வந்துட்டு பேசாதீங்க அப்படின்ட்டு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா இங்க பாருங்க, உங்களுக்கு நான் கடைசி வார்னிங் கொடுக்குறேன். ஒருவேளை கொடுத்த புகாரை நீங்க வாபஸ் வாங்கலை அப்படின்ட்டுனா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன், இந்த கல்யாணத்தை உடனே நிப்பாட்டணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. சந்திரா நேர ரேவதியை பார்த்து, ரேவதி எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம், இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. மாமா எந்தவித தப்பும் பண்ணாதவர், அவரை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் அப்பாவுக்காக அவரை எதிர்த்து கேட்டிருக்காரு. ஆனா அவர் மேல அவ்வளவு பெரிய பழிய போட்டு அவரை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு வகையிலையும் நியாயமே கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா மாமா வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும், அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க, இல்லைன்னா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ரேவதி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஸோ இதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ராஜா நேர ஈஸ்வரியை பார்த்து, இங்க பாரு, மாப்பிள்ளை மேல என் பொண்ணு அவ்வளோ பாசத்தோட இருக்கிறா, ஆனா நீ அதை எதையுமே பெரிய விஷயமா எடுத்துக்காம இப்படி பண்றது ரொம்ப பெரிய தப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்ன பண்றீன்னா மாப்பிள்ளைய இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு ராஜா அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதும் ஈஸ்வரி நேராக மருதுவை பார்த்து, மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள தேவையில்லாமல் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. மருது சொல்கிறாரு, இங்கே பாருங்கத்த, அவனுங்க ஒன்றும் வம்பிழுக்கலை, இவங்க 2 பேரும் தான் வம்பிழுத்துட்டு இப்படி பேசுகிறாங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாப்பிள்ள, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்க மேலே பழி போடாதீங்க, அவங்க கண்டிப்பாக அப்படி பண்ணுறவங்க கிடையாது. நீங்கள் தான் வந்துட்டு அந்த டிரைவர் பையன் இந்த இடத்துல இருந்தால் அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பயந்து போய் அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நீங்கள் எடுத்த பிளான் வந்துட்டு சரியான பிளான் தான், ஆனால் என் பொண்ணு இப்படி பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்கள் போயிட்டு அவன் மேலே கொடுத்த புகாரை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு மருது சொல்கிறாரு. சரிங்கத்த அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க.
அப்போ சந்திரா சொல்கிறாங்க, என்னக்கா, நமக்கான வாய்ப்பு தேடி வந்திருக்கு, நீ என்னடான்னா இப்படி பண்ணிட்ட. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, பாத்தியா ரேவதி எப்படி பேசிட்டு போறா அப்படின்னு. ஒருவேளை அவனை மட்டும் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராமல் இருந்தா கண்டிப்பாக அவன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா. அந்த அளவுக்கு பேசுகிறா. இந்த கல்யாணம் இக்காரணம் முன்னிட்டும் நிற்கவே கூடாது, அதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கவே கூடாது. அதனால தான் நான் இப்படி பேசினேன். இதை கேட்டதும் சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு. ரேவதி நேராக ஹீரோ கிட்ட போயிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சி, மாமா, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க மாமா, உங்கள் மேலே எந்தவித தப்பும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அந்த மருது வந்துட்டு உங்கள் மேலே இப்படி ஒரு தப்பான புகாரை கொடுத்துருக்காரு. என்னை மன்னிச்சிருங்க மாமா, உங்களை இந்த நிலமையில பார்க்குறதுக்கு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா தான் விஷயத்த சொன்னார் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்பா சொன்னது கேட்டதோட எனக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு. என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் உங்களை வந்துட்டு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால தானே என்னால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு ரேவதி, இந்த நேரத்தில் நீ இங்கே என்ன பண்ணுற? உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம், இப்படியெல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, மாமா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் வராமல் யார் வரப்போறா? இங்கே பாருங்க, நான் வந்துட்டு அம்மா கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். நீங்கள் வெளியில் வந்தால் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன் அப்படின்னு அம்மா கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பேச்சு எதுவுமே பேசவே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை நான் எப்படியும் வந்துட்டு வெளியில் கொண்டு வந்துடுவேன். அந்த மருது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவார். நீங்கள் தைரியமாக இருங்க மாமா அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு மருது வராரு. மருது வந்துட்டு 2 பேரும் நிற்கிறத பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. மருது நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி, நான் தான் உன்னை கட்டிக்க போறவன். இது மாதிரி அடுத்தவங்களையெல்லாம் பார்க்க நீ கண்ட நேரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அம்மா சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சரின்னு சொன்னேன். மற்றபடி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதை முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என் மாமாவோட கால் தூசி அளவுக்கு கூட நீ வரமாட்ட அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்னடா இது, இவ இப்படி பேசுறாளே அப்படின்னு. அப்போ ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, அவன் மேல கோவப்பட்டு நீ என்ன பண்ண போற? சரி விடு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லைங்க, இவர் தாங்க காரணம் உங்களை வந்துட்டு அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்ததுக்கு. இவரையெல்லாம் சும்மா விடலாமா அப்படின்ட்டு. மருது சொல்றாரு, என்ன ரேவதி, நான் கட்டிக்க போறவன், எனக்கு கொஞ்சம் கூட நீ மரியாதை கொடுக்க மாட்ற அப்படின்ட்டு. ரேவதி சொல்றாங்க, மரியாதை கொடுக்குற மாதிரியா நீ நடந்துகிட்ட? இன்னும் கொஞ்ச நேரத்துல இவரை நீ வெளியில விட போறியா இல்லையா அப்படின்ட்டு. மருது சொல்றாரு, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நேரா ரேவதி கிட்ட சொல்றாங்க. உடனே ரேவதியும் சரி அப்படின்னு சொல்ல, மருது நேரா அதிகாரிங்களை போய் பாக்குறாங்க. அதிகாரிங்க நேரா மருதுவை பார்த்து, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, மருது சொல்றாரு, சார், இவன் மேல கொடுத்த கேஸை நான் வாபஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அதிகாரிங்க கேட்குறாங்க, என்ன சார், இப்போதான் இவர் மேலே புகார் கொடுத்தீங்க, இப்போ என்னடானா வாபஸ் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க, என்ன சார் நடக்குது இங்கே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லை சார், நான் வந்துட்டு தப்பாக வந்துட்டு பார்த்துட்டு இவர் மேலே புகார் கொடுத்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே தான் தப்பு. ஸோ நான் கொடுத்த புகாரை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஹீரோவை விடுதலை பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மருது நேராக ரேவதி கிட்ட வந்துட்டு, வா ரேவதி போகலாம், அங்கே அம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, வா ரேவதி அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு வீட்டுக்கு வர தெரியும், என்ன வந்துட்டு நீ அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னதும் அந்த மருதுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்போ ஹீரோ வந்துட்டு நேராக மருதுவை பார்த்து, மாப்பிள்ளை சார், நீங்கள் முன்னாடி போங்க, நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு. இதை கேட்டதும் மருது செம்ம டென்ஷனாக அந்த இடத்துலேருந்து போகிறாரு. ரேவதி நேராக ஹீரோவை பார்த்து, இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட ரொம்பவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்படி கடைசி நேரத்தில் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஊருக்குள்ள நீங்கள் எப்படிப்பட்டவர், ஆனால் உங்களுக்கு இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கும் பொழுதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, அதையெல்லாம் கவலைப்படாத, ஏதோ இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்திருக்கு, ஸோ இதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மாமா, உங்களை இந்த நிலைமையில பார்த்தப்போ எனக்கு எவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக தெரியுமா இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, பரவாயில்ல ரேவதி,
சரி வா, உன்னை மண்டபத்துல எல்லாரும் தேடுவாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் மருது நேரா மண்டபத்துக்கு போறாரு. அங்க வந்துட்டு ஈஸ்வரி நிக்கிறாங்க. மருது நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அத்தை, வர வர உங்க பொண்ணு பண்றது கொஞ்சம் கூட வந்துட்டு நியாயமே இல்ல. அவ பாட்டுக்கும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அந்த கார்த்தியோட கையை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறா. மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு. அத்தை, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவ அந்த டிரைவர் பைய கூட பேசவே கூடாது அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் தான். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னா யாராலையுமே எதுவும் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறீங்க. ரேவதியோட கழுத்துல தாலி கட்டின பிறகு யாரு என்ன சொல்ல முடியும்? நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, உங்களுக்கு நாங்க எப்பவுமே வந்துட்டு துணையா இருக்கோம், இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் அப்படின்னு. இதை கேட்டதும் மருது சொல்றாரு, அத்தை, நீங்க தான் சொல்றீங்க. ஆனா எனக்கு என்னமோ நடக்கிறதையெல்லாம் பார்த்தா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்க போறது இல்லை அப்படின்னு தான் தோணுது. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க மருது மாப்பிள்ள, ஏன் இப்படி அவசகுணமா பேசுறீங்க? இங்க பாருங்க, கல்யாணம் 2 பேருக்கும் நடக்க போறது உறுதி. அதுக்கு நாங்க 2 பேருமே எப்பாடுபட்டாவது 2 பேரோட கல்யாணத்தை நடத்தி வைப்போம், எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும். சோ நீங்க நம்பிக்கை வைங்க. இதை கேட்டதும் மருது சொல்றாரு, சரி, உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன். உங்க பொண்ணு அந்த ஆர்த்தியை கூப்பிட்டுக்கிட்டு மண்டபத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ரேவதியும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ ஈஸ்வரி நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, இங்க பாரு ரேவதி, அவரை ஜாமீன்ல வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்ன, அதே மாதிரி கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கி அவரை வெளியில கூட்டிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் நீ அவர் பின்னாடியே போறது ரொம்ப தப்பு. உனக்கு கல்யாணம் ஆக போகுது. உன்னை கட்டிக்க போற புருஷன் வருத்தப்படுவாருல்ல, இந்த மாதிரி எல்லாம் நீ அவர் கூட போகக்கூடாது அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? இவரு என்னோட மாமாமா, மாமமுறை தானே. இவர் மேல என்னம்மா தப்பு இருக்கு? ஏம்மா, நீங்க அந்த காலத்துல இருக்கீங்களா? இங்க பாரு, இது மாதிரியெல்லாம் தப்பா நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோவை பார்த்து, மாமா, அம்மா இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படாதீங்க, வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, பாத்தியாக்கா, எவ்வளவு திமிரா உன் கண்ணு முன்னாடியே அவனை கையை பிடிச்சு அழைச்சிட்டு போறத. அக்கா, எனக்கு இவ பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஏதோ ஒரு வகையில பிரச்சனையாக போகுது. கடைசி நேரத்துல மட்டும் அந்த ரேவதி அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னான்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நான் நினைச்ச மாதிரி தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜாவும் மயிலும் ஹீரோவை பார்த்ததும் ஓடி வந்து, மாப்பிள்ள, மாப்பிள்ள, நீங்க கடைசி நேரத்துல இப்படி ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதான் ரேவதி வந்து என்னை காப்பாத்திட்டாளே அப்படின்ட்டு. ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, நீங்க இங்க இருக்கிறது அவனுக்கு பயமா இருக்கு. ஒருவேளை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவீங்களோ அப்படின்னு அவன் ரொம்பவே பயப்படுறான். அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, அவன் என்ன ட்ரை பண்ணாலும் சரி, உங்க 2 பேருக்கும் தான் இந்த கல்யாணம் நடக்க போறது உறுதி. அதனால நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி செம்ம ஹாப்பியா நேரா ரூமுக்கு போறாங்க. அங்க போனதும் ரோகிணி கேக்குறாங்க, ரேவதி, அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னதோட நீ இவ்வளவு கோவத்துல பொங்கி எழுற? ரேவதி சொல்றாங்க, இல்லையாக்கா, அவர் மேல எந்தவித தப்புமே இல்லை. ஆனா இந்த மருது தேவையில்லாம அவர் மேல இவ்வளவு பெரிய புகாரை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, ஆமா ரேவதி, அதைத்தான் நானும் சொல்லணும்ட்டு இருந்தேன். அவன் நல்லவனே கிடையாது. அவனை போய் நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறிய அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அக்கா, கல்யாணம் நடக்க போறது எனக்கும் மாமாவுக்கும் தான். அதனால நீ பயப்படாதக்கா அப்படின்னு அவங்க தைரியம் சொல்றாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.